இந்தியாவின் தேசிய விருது பெற்ற பிரபல திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஷியாம் பெனகல் 90 வயதில் உடல்நலக்குறைவால் டிசம்பர் 23 அன்று மும்பையில் காலமானார். இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் கதையாசிரியர் என பல்வேறு துறைகளில் எளிமையும் ஆழமான கருத்துக்களையும் கொண்ட திரைப்படங்களை உருவாக்கியவர். 1970களில் முன்னணி இயக்குனராக திகழ்ந்தார். வாழ்நாளில் 18 தேசிய விருதுகளை வென்ற இவரது படங்கள் சமூக வாழ்வின் ஆழமான பரிமாணங்களை வெளிப்படுத்தியவை. ஷியாம் பெனகலின் படங்களில் ஒவ்வொரு கதையும் வாழ்க்கையின் யதார்த்தமான கதையம்சத்தை கொண்டதாகவும் மனித நேயத்தை உணர்த்தும் விதமாகவும் அமைந்திருந்தன. அங்கூர், நிஷான், மந்தன், பூமிகா, ஜூனூன் மற்றும் மண்டி போன்ற திரைப்படங்கள் இவரது இயக்கத்தின் சிறந்த உதாரணங்களாக கூறப்படுகின்றன. இவர் குஜராத்தில் தனது திரைப்பட இயக்க வாழ்க்கையை ஆரம்பித்து உலக அளவில் இந்திய திரைப்படத்துறையை அறிமுகப்படுத்திய ஒரே சிறந்த இயக்குனர்களில் ஒருவராக வலம் வந்தார். அங்கூர் 1974 முதல் ஜுபைதா 2001 வரை இவரது படங்களில் நாயகிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு சமூகமான மாற்றங்களை முன்னோக்கி நகர்த்திய கதைகளை காட்டியுள்ளது. திரைப்படத்துறையில் அவரது பிரத்யேகமான சேவையை பாராட்டி இந்திய அரசு 1976இல் பத்மஸ்ரீ விருது, 1991இல் பத்மபூஷன் விருது மற்றும் 2005இல் தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தது. 2013இல் இவர் ANR தேசிய விருது பெற்றார். மேலும் 2006 பிப்ரவரி முதல் 2012 பிப்ரவரி வரை அவர் ராஜ்யசபா உறுப்பினராகவும் பணியாற்றினார். ஷியாம் பெனகல் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் மும்பையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் இறந்தார். அவரது மரணம் இந்திய திரைப்படத்துறைக்கு ஒரு பெரும் இழப்பாகும்.